உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எனக்கு ராதிகாவோட சந்தோஷத்தை தவிர வேற எதுவும் வேண்டாம். ஒரு விஷயம் உன் மனசை காயப்படுத்தும்னா அதை நான் என்னைக்குமே பேச மாட்டேன். அதுவும் இல்லாம எனக்கு நல்லா தெரியும் ராதிகா உன் கூட ரொம்ப சந்தோஷமா இருப்பா. இது எப்படி மனசார சொல்றீங்களா இல்ல என் மேல இருக்க பயத்துல சொல்றீங்களா? இல்லப்பா, உண்மையாதான், நிஜமாதான். அப்படியா? பரவாயில்லையே, சொல்லுங்க. இதை என்ன பேசணும்னு சொன்னீங்களே. உங்ககிட்ட நான் ஒண்ணுதான் சொல்ல விரும்புறேன். நான் என்னைக்குமே உனக்கு ராதிகாவுக்கு நடுவுல வரவே மாட்டேன். அந்த மாதிரி உன் மனசுல ஏதாவது பயம் இருந்தா அதை தூக்கி போட்டுடு. எனக்கு ராதிகாவோட சந்தோஷம் தான் முக்கியம். உங்க சந்தோஷத்தை பார்க்க தான் ஆசைப்படுறேன். பாட்டி வேறு தொடச்சுக்கோங்க பாட்டி. பாட்டி காலையில வரும்போது நீங்க வீட்டுல இருந்து என்ன சாப்பிட்டு வந்தீங்க? வேணா ஒண்ணு பண்றீங்களா? டெய்லியும் காலைல வீட்டு விட்டு அப்படியே வெளியே ஓடி போயிருங்க. இல்ல வெளியே வந்தோன்னு உங்க தோரணையே மாறி போச்சு. என்ன அழகா பேசுறீங்க. நல்ல பிள்ளையா இதே மாதிரி இருக்கணும். கொஞ்சம் கூட மாறக்கூடாது பட்டி, மாறவே கூடாது. தம்பி, மாற வேண்டியது இருக்கு. தான் குழந்தையோட சந்தோஷத்துக்காக ஒரு மனுஷன் மாறித்தான் ஆகணும். விருப்பமே இல்லைன்னா கூட சிலதை பண்ணிதான் ஆகணும். ராதிகா சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு மேல எனக்கு எதுவுமே வேண்டாம். பாட்டி, ராதிகாவோட சந்தோஷன்ற பொறுப்பை நீங்க ஏன் கையில கொடுத்துருங்க. புரியுதா? விளையாட்டு வேற, சீரியஸா ராதிகா என்னோட பொறுப்பு. நான் உயிரோட இருக்க வரைக்கும் என் ராதிகாவோட கண்ணுல இருந்து ஒரு சுட்டு கண்ணீர் கூட வரவிட மாட்டேன். அத நான் சத்தியம் பண்ணி சொல்றேன் உங்களுக்கு. அத வேண்டியது கிடைச்சு போச்சுல, சிரிக்கலாம்ல பட்டிப்பியாது. சரி வாங்க, உங்களுக்கு கூலா ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். என் பேத்தி கண் கலங்குனா தாங்கிக்கவே முடியாத அளவுக்கு இவன் இருக்கா. ஆனா அந்த மோகன் என் பேத்திக்கு வெறும் கண்ணீரை மட்டும் தான் கொடுத்தான். இவ ராதாக்காக சொந்தத்துக்கிட்ட எல்லாம் சண்டை போடுவான். ஆனா மோகன் சொந்தங்களுக்காக ராதாவை தூக்கி எரிஞ்சிட்டான். எதுவா இருந்தாலும் எப்படி இருந்தாலும் ராதா இவனோட சந்தோஷமா இருப்பா. அதுக்காக நாங்கெல்லாம் விலகி இருந்தாலும் கூட பரவாயில்ல. கடவுளே, என் பேத்தி சந்தோஷமா இருந்தா மட்டும் போதும். இதுக்கு மேல எனக்கு எதுவும் வேண்டாம். ப்ளீஸ் கடவுளே, கிருஷ்ணா ப்ளீஸ், அவரை மட்டும் என் கண் முன்னாடி கொண்டு வராதீங்க. என்னால என்ன கட்டுப்படுத்திக்க முடியாது. நான் அவரை திரும்ப என் வாழ்க்கையில பார்க்க ஆசைப்படவே இல்லை. யார் ராதிகா அது? யாரு நீ உன் கண் முன்னாடி வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு இருக்க? ராதிகா, நான் உன்கிட்ட தானே கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீ யாரை பத்தி பேசிக்கிட்டு இருக்க? பாட்டி, பாட்டிய பத்தி. அவங்க போயிட்டாங்கல்ல, ஒரு நாள் கூட ஒழுங்கா என் கூட இல்ல. அதனாலதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். மறுபடியும் பாட்டியை எப்ப சந்திப்பேன்னு தெரியாது. என்கிட்ட போய் தானே சொல்ற? இப்போ என்கிட்ட போய் தானே சொன்ன? போய் இல்ல சொல்ல. நீ போய் தான் சொல்லிருக்க. இல்ல இவன், நான் பொய்யெல்லாம் ஒண்ணும் சொல்லல, உண்மையதான் சொல்றேன். எனக்கு வேற என்ன விஷயம் இருக்கு இந்த உலகத்துல? நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நல்லா இருக்கியா? ஏ ராதிகா நல்லா இருக்காளா?
ஆனா இது நார்மலான விட தெரியலையே. இந்த வீடு டல்லா இருக்கலாம், வீட்டுல இருக்க மத்தவங்க டல்லா இருக்கலாம், இங்க இருக்க சாப்பாடு கூட டல்லா இருக்கலாம், நீ டல்லா இருக்க கூடாது. நான் இருக்க வரைக்கும் நீ ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா வாழணும். நான் உன்னை கேக்கட்டா? ம். சந்தோஷமா இருக்கே? இன்னைக்கு நீ எனக்கு என் லைஃபோட மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்திருக்க ராதா. ராதா, நீ சந்தோஷமா இருக்கல்ல? நான் சந்தோஷமா இல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீங்க இருக்கீங்க, குஷி இருக்கா, வேற என்ன வேணும்? ஆமா யுவன், ரொம்ப சந்தோஷமா இருக்கே? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கல்ல? ம். அம்மாடி ராதா, யுவன் உன்னை ரொம்ப காதலிக்கிறாமா. உன் மேல உயிரையே வச்சிருக்கான். இப்ப நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோ. எங்க அளவுக்கு அதிகமான அன்பு இருக்குதோ அங்கதான் மனசு உடையிற ஆபத்தும் இருக்குமா. மனசு உடைஞ்சு போன ஒரு மனுஷன் என்ன வேணாலும் பண்ணுவான். பாட்டி, நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க? ஏதாவது ஆச்சா? இல்லம்மா, எதுவும் ஆகல. வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரி, யுவனுக்கு மோகனை பத்தியோ அவன் குடும்பத்தை பத்தியோ எதுவும் தெரியக்கூடாது. பாட்டி, ஹலோ பாட்டி. பாட்டி என்னை இது வரைக்கும் எப்பவுமே எந்த விஷயத்துக்காகவும் இப்படி தடுத்தது கிடையாது. அவங்க சொன்ன விஷயம், அதுல இருந்து பலவிதமான அர்த்தத்தை நான் எடுத்துக்கலாம். ஆனா யுவன் மோகன் ஐயாவை என்னைக்குமே சந்திக்க கூடாதுன்னு சொன்னது சரிதான். சந்திச்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். அத பத்தி நான் கற்பனை பண்ண கூட விரும்பல. என்கிட்ட போய் சொல்லும் போது உன் கண்ணுல எனக்கு அது தெளிவா நல்லா தெரியுது. உன் வாய் என்கிட்ட ஒண்ணு சொல்லுது, ஆனா உன் கண்ணுல வேற தெரியுது. எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது, நினைச்சிட்டு இருக்க. Know everything. எதுக்கு அசிங்கமா போய் சொல்ற? ராதிகா, நீ அழுதுருக்க தெரியுதா? எனக்கு உன் கண்ணீர் எவ்வளவு விலை மதிப்பானதுன்னு உனக்கு தெரியுமா? நீ அழுகும் போது சிந்தின தண்ணி இன்னும் என் கோட்ல இருக்க. எங்க எங்க இங்கதானே உன் தலையை சாச்சுக்கிட்டு நீ அழுத. என்னை பொறுத்த வரைக்கும் உன் கண்ணீர் வேல்யூவானதா? எந்த மனுஷனால உன் கண்ணுல இருந்த அந்த கண்ணீர் இன்னைக்கு வெளியே வந்துச்சு ராதிகா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.